கேமரா கொஞ்சம் கீழே மாட்டாங்க. கேமரா கீழே பேர் என்ன சொன்னீங்க? இளமுகில். 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 அன்பு சகோதர சகோதரிகளே வணக்கம். இப்ப மாம்பழத்தை கையில தூக்கி வைத்திருப்பதால் தேங்காய் மரத்துப்பட்டி மாங்காய் மரத்துப்பட்டியாக மாறி இருக்கிறது. நம்ம தியாக செம்மல் வைர தலைவர் அவர்கள் சொல்லி ரொம்ப சந்தோஷமா சொல்லிட்டு இருக்கிறாரு. அவருக்கும் நன்றி. அவருடைய ஆசை பெற்ற வேட்பாளராக நான் நின்று கொண்டிருக்கின்றேன். மருத்துவர் ஐயாவின் ஆசை பெற்ற வேட்பாளராகவும் நின்று கொண்டிருக்கின்றேன். பாரத பிரதமரின் ஆசை பெற்ற வேட்பாளராகவும் நின்று கொண்டிருக்கிறேன். இங்கே இந்த பகுதிக்கு நாங்கள் பல முறை வந்திருக்கிறோம். மருத்துவர் அன்புமணி அவர்களும் வந்திருக்கிறாரு. எல்லாருமே தர்மபுரி ஐயாவும் வந்திருக்காங்க. ஐயா வராத பகுதி எதுன்னு வேணா ஒரு லிஸ்ட் எடுத்தா இருக்கவே இருக்காது. அந்த பகுதி எல்லா பகுதியிலுமே ஐயா வந்திருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பகுதியில் குடிநீர் தட்டுப்பாடு, அதை போக்குவதற்கு என்னெல்லாம் முயற்சி எடுக்கணுமோ பண்ணியிருக்கிறோம். உங்கள் எல்லாருக்கும் தெரியும், இது வரைக்கும் தர்மபுரியில் நடந்திருக்கக்கூடிய வளர்ச்சி திட்டங்கள் அனைத்தையும் நம்மளுடைய பாட்டாளி மக்கள் கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர்களும் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் ரொம்ப சண்டை போட்டு போராடி தான் இந்த சிப்காட் கொண்டு வந்தாங்க. அதே போல் ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டம் கொண்டு வந்திருக்காங்க. இப்போ நம்மளோட சேர்ந்து நிறைய கூட்டணி கட்சிகளில் நம்ம சகோதரர்களாக இருக்கிறாங்க. அவங்களோட சேர்ந்து இன்னும் நல்ல திட்டங்கள், அதாவது தர்மபுரி காவிரி உபநீர் திட்டம், அது தண்ணி வந்துடும் இல்லையா? நமக்கு தண்ணி தானே முக்கியமாக வேணும், வேலை வேணும், நம்ம பசங்களுக்கு நல்ல வேலை. அதெல்லாம் சிப்காட்டில் தொழிற்சாலையெல்லாம் அமைச்சு எல்லா பசங்களையும் கூட்டி வந்துடலாம். வெளியூரில் நிறைய பேர் இருக்காங்களாம்மா நம்ம வீட்டிலலாம்? இல்லை, இங்கே இருக்காங்களா? வெளியில் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களெல்லாம் திருப்பி கூட்டி வந்துடலாம் இங்கே வேலை வந்துருச்சுன்னா. அந்த விஷயத்துக்காக தான் நான் இந்த பகுதியில் போட்டி போடுறேன். ஏன்னா உங்களுக்கு என்ன கஷ்டம் இருக்குன்னு எனக்கு தெரியும். அதை போய் சொல்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு ஆள் வேணும்ல. அந்த 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 மாதிரி ஒரு உங்களுடைய தங்கையாக, உங்களுடைய மகளாக நான் ஒரு வேட்பாளர்னு என்னை பார்க்காதீங்க. உங்கள் வீட்டில் ஒரு பொண்ணாக பாருங்கள். பார்த்து எனக்கு மாம்பழ சின்னத்தில் ஆதரவு கொடுங்க. கண்டிப்பாக நான் உங்களுக்காக பேசுவேன். என்ன வேணாலும் பேசுவேன். இன்னைக்கு தான் மைக் பிடிச்சி பேசுகிறேன்ல, எந்த ஊரில் இருந்தாலும் மைக் பிடிச்சி நான் பேசி, அது எதுவாக இருந்தாலும் என் வீட்டு பெண்களுக்கு இதெல்லாம் வேணும். என் குடும்பத்தில் எங்கள் பெண்கள்லாம் தண்ணி இல்லாமல் கஷ்டப்படுறாங்க. 40 வருஷமாக ஒருத்தர் கூட கண்டுக்கல. நாங்களாவது அதுக்காக போராட்டம் பண்ணுறோம். எங்களுக்கு தண்ணி வேணும். நான் டெல்லியில் உங்களுக்காக சண்டை போட்டு அந்த தண்ணியை வாங்கிட்டு வருவேன். அதே போல் வேலை வாய்ப்பையும் கொண்டு வருவேன். இதெல்லாம் செய்யணும். அதுக்கு நீங்கள் எனக்கு வாய்ப்பு கொடுக்கணும். சரிங்களாமா? எவ்வளோ பேர் ஆர்த்தி எடுத்து பூ போட்டு எனக்கு வெயிலில் நின்று வழி முழுக்க எனக்கு வரவேற்பு கொடுத்தீங்க. இவ்வளவும் நீங்கள் மாம்பழத்துக்குன்னு எனக்கு தெரியும். அதே போல் வெளியில் போய் சொல்லுங்கள். 108 ஆம்புலன்ஸ் அவங்க நமக்கு மாம்பழத்துக்கு போடுறாங்க, போடலை, அதை பற்றி இல்லை. 108 ஆம்புலன்ஸ் உயிர் காக்கும் ஒரு சின்ன மாம்பழம். அந்த ஆம்புலன்ஸு வேறு யாரும் கொண்டு வரல, நம்ம தான் கொண்டு வந்திருக்கோம். அந்த 108 ஆம்புலன்ஸ், அந்த சின்ன மாம்பழம் தர்மபுரியில் பாமர மக்கள், நம்மை போன்ற எளிய மக்கள், கிராமத்து மக்களுக்காக ஒரு பெரிய ஆஸ்பத்திரி, மருத்துவக் கல்லூரி கொண்டு வந்த சின்னமும் மாம்பழம் தான். இதெல்லாம் வெளில போய் சொல்லுங்க. அவங்க மனசு மாறுதான்னு பார்ப்போம். நீங்க உங்க மனசு மாறாம எனக்கு ஆதரவு கொடுங்க. எப்பயுமே உங்க மனசு கோணாம நான் நடந்துக்குவேன்.